15 வருஷத்துக்கு முன்னாடி ஊரை விட்டு போன ஹீரோ, அப்புறம் ஹீரோவோட அம்மா, ஹீரோட ஃப்ரெண்ட் அப்படின்னு 3 பேர் திரும்ப அந்த ஊருக்கு வந்துட்டு இருப்பாங்க. அத்தையை பார்த்ததும் ஹீரோவோட அக்காக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ரொம்பவே சந்தோஷமா வந்தவங்கள வரவேற்கிறாங்க. ஹீரோவோட அக்காக்கு காது வலி தொந்தரவு இருக்கும். அப்பப்ப காதை நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஊருக்காக ஃப்ரீயா தன்னோட நிலத்தை கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காகவே ஊர் தலைவர் ஹீரோ அண்ட் ஃபேமிலியை லஞ்சுக்கு இன்வைட் பண்ணிருப்பாரு. அங்க போன ஹீரோக்கு ஊர் தலைவரோட பொண்ணு நந்தினியை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சு போயிடும். ஊர் தலைவர் வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு வேலைக்கார பொண்ணு வெளியூர்ல இருந்து வந்து வேலை பார்க்குற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருப்பா. அவங்க 2 பேரும் பிரைவேட்டா மீட் பண்ணிக்கிறதுக்கு ஸ்பை வேலை பார்க்கறது ஹீரோயின் நந்தினி. ஊரடங்கு போட்ட அந்த அன்னைக்கு தலைவர் வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்த வேலைக்கார பொண்ணு தன்னோட காதலன் குமார் கூட ஊரை விட்டே ஓடி போயிடலாம் அப்படின்ற நினைப்புல ஊரை தாண்டி வரா. ரயில்வே ஸ்டேஷன்ல காதலன் குமார் காத்துட்டு இருப்பான். அங்க போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஊர் கட்டுப்பாட்டை தாண்டி நான் வந்துட்டேன், ஊர்ல யாருக்காவது ஏதாவது ஆனா என்னதான் குறை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறா. அதுக்கு குமார், நீ பயப்படாத, நம்ம வாழ்க்கை இனிமே மாறப்போகுது, நம்ம சந்தோஷமா இருக்க போறோம், அதை பத்தி மட்டும் நீ யோசி அப்படின்னு சொல்றான். எதிர்பாராத நேரத்துல ஒரு ட்ரெயின் வந்து குமார சட்டுன்னு இடிச்சிருது. குமாரோட உடம்பு பீஸ் ஆகி அவன் அங்கேயே இறந்து போறான். காதலன் தன் கண் முன்னாடியே இறந்ததை பார்த்து அந்த பொண்ணால தாங்கிக்கவே முடியல. திரும்ப அந்த பொண்ணு ஊருக்குள்ளேயே வரா.